வெற்றி பெற்றிருக்கிற தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 நிமிடம் எனக்காக பொறுத்து இந்த வார்த்தையை கேட்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த தேசத்தின் முதலமைச்சராய் மாறுவதற்கும் ஒரு பெரிய திட்டமும் நோக்கமும் உண்டு. ஜோசப் என்கிற ஒரு மனிதன் மூலமாக இஸ்ரவேலரை எகிப்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். மோசஸ் மூலமாக அதே இஸ்ரவேலரை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்கிற ஒரு தேசத்திற்கு கொண்டு போனார். ஏன் அந்த தேசத்திற்கு அந்த ஜனத்தை கொண்டு போய் ஏற்கனவே குடியிருந்த ஜனத்தை துரத்திவிட்டு இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் தர வேண்டும் என்று சரித்திர சான்றுகள் மூலமாகவும் விளங்கி கொண்டது என்னவென்றால், கேளுங்கள். எகிப்திலிருந்து தப்பி ஓடிய ஒரு அதிகாரி கானான் தேசத்தின் ஒரு பகுதியான யா என்ற இடத்தை பற்றி விவரிக்கிறான். அங்கே அத்திப்பழங்களுக்கும் திராட்சைகளுக்கும் பஞ்சமில்லை. தண்ணீரை விட அங்கே மதுபானம் அதிகம். தண்ணீரை விட அந்த கானான் தேசத்திலே மதுபானம் அதிகம். மதுபானம் அவர்களை மோசமானவர்களாய் மாற்றி வைத்திருந்தது. முழு உலகத்திற்கும் அந்த தேசத்திலிருந்து மதுபானம் விநியோகிக்கப்பட்டது. இந்த முழு தேசமும் மதுபானத்தின் மூலமாக மதி இழந்து தேவனுக்கு விரோதமாய் அல்லது கடவுளுக்கு எதிரான அக்கிரம கிரியைகளை, ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்தார்கள். தேவன் இதை பார்த்தார். இந்த தேசத்தை யார் கையிலே கொடுத்தால் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று ஆண்டவர் நினைத்து இஸ்ரவேலை நம்பி அந்த ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து வருகிற வழியிலேயே இந்த மதுபானங்களை குறித்த சட்டங்களை, திட்டங்களை, பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்து அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அந்த தேசத்தில் இருக்கிற மதுபானத்தை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்று கானான் தேசத்திலே அவர்களை குடியமர்த்தினார். இப்படித்தான் அந்த கானானில் ஏற்கனவே இருந்தவர்கள் துரத்தப்பட்டு இவர்கள் போய் குடியேற்றப்பட்டார்கள். இதே நிலைமைத்தான் தமிழ்நாட்டிலும். ஏற்கனவே இருந்தவர்கள் துரத்தப்பட்டு இன்றைக்கு உங்களை அந்த அரியணையில் அமர வைத்திருக்கிறாரானால் உங்கள் மேல் தேவன் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேசத்திலே மது போதையினால், மதுபானத்தினால் மதியிழந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், ஒழுக்கக்கேடான சம்பவங்கள், கொள்ளைகளும் கொலைகளும் நிறைந்திருப்பதையும் நீங்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு எங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் அரியணையில் ஏறினவுடன் உங்களை நம்பி ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். மதுபானத்தை ஒழியுங்கள், டாஸ்மார்க்கை மூடுங்கள், தாமதப்படுத்தி செய்ய வேண்டாம், செய்வதை முதல் வருடத்திலே செய்யுங்கள். முதல் வருடத்தில் இதை நீங்கள் அமுல்படுத்தினால் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் உங்கள் மேல் கோபப்படுவார்கள். 6 மாதத்திலே அந்த கோபம் தணிந்துவிடும். 1 வருடம் கழித்து அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற நன்மைகளை பார்க்கும்போது இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட்டோமே என்று சொல்லி நம் தலைவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தீபம் ஏற்றி கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து உங்களை வாழ்த்துவார்கள். ஆகையால் டாஸ்மார்க்கை மூடும்படியாக, போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக மனத்தாழ்மையாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மன்றாடி கேட்கிறேன். நாங்களும் இதற்காக அநேக வருடங்களாய் ஜெபித்து காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தை தான், நல்லதே நடக்கும். God bless you. God bless you.